ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்து மட்டர் பொட்டேட்டோ புலாவ் செய்ய போகிறோம். அதாவது பட்டாணி உருளைக்கிழங்கு புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஒரு 4. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், தண்ணி ஊற்றாமல். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இந்த பொட்டேட்டோவை இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ அதில் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றியாச்சு. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி மீதி இருக்குது ஆயிலே இதில் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 லவங்கம், ஒரு பட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்க பெருசாக, அதையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டாணியை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸை போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஹல்தி பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை போட்டுடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம் ஒன்று சேர. இப்போ பாஸ்மதி ரைஸை நான் வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து கலக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலக்கியாச்சு. எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளறணுன்னா அரிசி வந்து உடையாமல் குழையாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1:2 2 கிளாஸ் தண்ணி. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலக்கியாச்சு. கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை முடிக்கலாம். விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட மட்டர் பொட்டேட்டோ புலாவ் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டர் பொட்டேட்டோ புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பட்டாணி உருளைக்கிழங்கு புலாவ் ரெடி பண்ணியாச்சு. 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இதை சர்வ் பண்ண வேண்டியதான். தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் ரைத்தா வந்து ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டர் பொட்டேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி பார்த்தோன்னே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2 விசிலில் இது ரெடி ஆகிடும். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் போகிறனாலோ இதை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.